அண்மை செய்தி. மத்திய அரசின் அழைப்பை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெளிநாடுகளின் தூதர்கள் வருகை புரிந்திருக்கின்றனர். ஜெர்மனி, ஜப்பான், போலந்து, பிரிட்டன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தூதர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து வெளிநாடுகளின் தூதர்களிடம் இந்தியா விளக்கம் அளிக்க இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை குறித்தும் தூதர்களிடம் இந்தியா விளக்க இருக்கிறது. மத்திய அரசின் அழைப்பை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெளிநாடுகளின் தூதர்கள் வருகை புரிந்திருக்கின்றனர். ஜெர்மனி, ஜப்பான், போலந்து, பிரிட்டன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தூதர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு உச்சகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடிய சிறு அளவான இடத்தினை கூட விட்டு வைக்கப் போவதில்லை என்று சூழலித்திருக்கிறார். அதே போன்று பயங்கரவாத தாக்குதல்களுக்காக இந்தியா ஒருபோதும் அச்சம் கொள்ளாது எனவும் அதை எதிர்த்து தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி சூழலித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய தூதர்கள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா தொடர்ந்து இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக போராடி வரக்கூடிய சூழல்ல இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு சந்திப்புக்காக தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய தூதர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்திய அரசுடைய இந்த அழைப்பை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஜெர்மனி, ஜப்பான், போலாந்து, பிரிட்டன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய தூதர்கள் தற்பொழுது வந்திருக்கின்றனர். பஹல்காம் பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது வழக்கமாக இந்திய ராணுவத்தின் மீதோ அல்லது ப்ரொபஷனல் ட்ரெயினான தாக்கப்பட்ட தாக்குதல் இல்லாமல் ஒரு கோழைத்தனமாக சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வன்முறை. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா முழுவீச்சில் தயாராகி வரக்கூடிய சூழல்ல இந்திய அரசு தங்களால் முடிந்த அளவுக்கான அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் சேர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் ஆயத்தமாகி வருகிறார்கள். குறிப்பாக மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த சிந்து நதி ஒப்பந்தம் என சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்டியோடைய அந்த ஒப்பந்தத்தை இந்தியா உடைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சார்க் திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த விசா அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து பாகிஸ்தான் வழியாக இருக்கக்கூடிய எந்த ட்ரேடுகளும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது எனவும் பாகிஸ்தான் சென்றிருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக திரும்புவதற்கான அழைப்பும் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தூதரகத்தை இந்தியா அங்க இருக்கக்கூடியவர்களை வரவழைப்பதற்கான அறிவுறுத்தல் என பல்வேறு கட்ட எச்சரிக்கையும் அறிவுறுத்தலையும் இந்திய அரசு கொடுத்து வருகிறது. இந்த சூழல்ல அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக இந்தியாவை சேர்ந்த இந்திய ஆர்மியா அல்லது இந்திய விமானப்படைகள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் விமானங்கள் என இந்தியாவை சார்ந்த எந்த வகையிலுமான விமானங்களும் அந்த நாட்டினுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக வரக்கூடாது என்ற ஒரு தடையை விதித்திருக்கிறது. அதே போன்று இந்தியாவுடனான நேரடி மறைமுக மற்றும் மூன்றாம் நாடுகள் மூலமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்தியர்கள் பாகிஸ்தான் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 48 மணி நேரத்திற்குள்ளாக பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் பாகிஸ்தான் அரசு கொடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல பஹல்காம் தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா தயாராகி வரக்கூடிய சூழல்ல ஜெர்மனி, ஜப்பான், போலாந்து, பிரிட்டன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய தூதர்கள் அழைத்து தற்பொழுது இந்திய அரசானது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது என்று மத்திய தரவுகள் மற்றும் தகவல் தெரிவிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த தகவலை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக பிபிசி போன்ற நிறுவனங்கள் இது ஒரு பதற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு ஒரு அச்சம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு போரை எதிர்பார்க்கக்கூடிய நோக்கில் இந்த செயல்பாடுகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா பயங்கரவாத தாக்குதல்களை கண்டு ஒருபோதும் அச்சம் கொள்ளாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது இந்தியாவுடைய முதல் குடிமகனான
பிரசிடென்ட் என சொல்லக்கூடிய ஜனாதிபதியை சந்தித்து தற்பொழுது பாகிஸ்தான் பகுதியில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தான விவரங்களையும் விரிவான அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். அந்த சந்திப்பின் பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உடன் இருந்திருக்கிறார். இந்த சூழல்ல அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய தூதர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய தூதர்களை வரவைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் இந்தியா ஆலோசனை மேற்கொள்ளும் எனவும் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா உலகம் முழுவதும் குரல் கொடுத்து வருகிறது. குறிப்பாக உலக அமைதியை விரும்பக்கூடிய நாடுகளில் முதன்மையான நாடாக இந்தியா திகழ்கிறது. நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்று G20 மாநாட்டின் போது கூட பிரதமர் மோடி சூழலித்திருந்தார். வாசுதேவ குடும்பம் சொல்லியிருந்தார். இது போன்று பல்வேறு கட்டங்கள்ல உலக அமைதியை இந்தியா விரும்பி வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய சூழல்ல பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுசரித்துக் கொள்ளக்கூடிய அல்லது சகித்துக் கொள்ளக்கூடிய நாடாக இந்தியா இருக்காது என்பதுதான் மத்திய அரசு, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு. நெடுங்காலம் கொண்டு இந்த உறுதிப்பாட்டோடு இந்தியா இருக்கக்கூடிய சூழல்ல அண்மையில குறிப்பாக நேற்று முன்தினம் காஷ்மீர் பகுதிகளில் பஹல்காம் இடத்துல சுற்றுலாக்கு சென்றிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பகுதி முழுவதுமே இந்திய ராணுவ படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தொடர்பான குற்றவாளிகளை, பயங்கரவாதிகளை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கு நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட்டவர்களும் இதற்கு மூளையாக செயல்பட்டுள்ளன. அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க இந்தியா உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வாறான ஒரு சந்திப்புக்கு இந்திய அரசு தயார் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.